ஷேய் தமிழ்நாடு முழுவதும் கோயில் கோயில் கோயிலுன்னு தங்குன்னு பொம்பளை ஆம்பளை ஆடுறதை பார்க்கணும். கையில் என்ன இருக்குது? பேப்பர். பல கோடி லட்சம் இப்படியே உலாவி போய் நக்கி அங்கங்கே சும்மா வித்தோட்டமாக போய் வித்தோட்டமாக நடக்க போய் லார்ச்சி கீர்ச்சிலாம் போய் பூரா மோசத்தில் இந்த ஜென்மத்தில் வந்துட்டு இப்படிதான் மானிட பிறவி. அதுக்குத்தான் ஆமையை உட்கார வச்சாச்சுன்னா வீடு வாசல் நொறுங்கி போகும். அவன் மில்லு தொழிற்சாலை நொறுங்கி போவோம். அடுத்தாப்புல விவசாயம் வச்சுருந்தானா ஒழுங்காக போனான்னா விவசாயம் பண்ணி திருண்டுவா விடுவார். இல்லைன்னா அதுவும் நொறுங்கி போகும். வீடான வீட்டில் ஆடாத ஆட்டம் உயிர் பலியில் அறுத்து ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து தின்னு ருசி கண்டு அந்த நாக்குக்கு ஆமையை விடுதாரு. பெண்ணு ஆணு நாக்கில் விட்டா சரியாக போச்சுல வீடு குலுங்கி போகும், நொறுங்கி போகும். முக்கால் சத்தியம் வெளிநாடு இன்னொரு அடி அடிப்பார். இன்னொரு அடி அடிக்கல லட்சக்கணக்கான கோடிக்கணக்காக வரும் போவான் மானிட பிறவி. வெளிநாடு போகிறான். தாய் இந்தியா நாடு முழுவதும் ஒரு குலுக்கி விடுவார். குலுங்கேல ஐயா பெட்டியை நெடிச்சிட்டு ஓடுவான். அப்போ வீட்டுக்குள்ளே பல மாடி படுத்து கிடக்கவா நம்மளை இறக்கிடுவாரா கடவுள். அப்போ தான் கடவுளை நினைப்பான். புரியுதா? அதுக்கு தண்டி அப்படியே ஆட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போடா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் நல்லா கேட்டுக்கோப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லாம் ஆமையை விடுதாரு. ஆமையை விட்டோன்னு நொறுங்கி போவான். கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. வழக்கறிஞர் வீட்டில் எல்லாம் உட்கார வச்சுட்டார். முதல் வழக்கறிஞர் வீட்டில் தான் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டார். அங்கே பூரா ஆமை தான் அவன் வீட்டில் இருக்குது. ஆமையை பார்த்துட்டு தான் நீதிமன்றம் கோர்ட்டுக்கு வருவான். அவனுக்கு அமீனா தேடணும்ல. கணக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். ஏண்டா நான் உட்கார்ந்துருக்கேன், என் வழக்கம் ஆடிக்கிட்டே இருக்க, ஆடக்கூடாது, போகக்கூடாது, வீட்டில் பொத்திக்கிட்டு கிடக்கணும். அதுக்கு தான் ஆமையை விட்டு அவனை படுக்க போடுறாரு. யாரை? வழக்கறிஞர்கள், லாயரை. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. அடுத்தாப்புல பலாயிரம் கோடி பேப்பர்லாம் இப்போ கந்தல் கோலமாக நகத்துட்டே கிழிச்சு விடுதான். யார்? பட்டன். ஆமை பட்டன். கை ஆமை நகம் பட்டன். அந்த பட்டன் மூலிமா கிழிச்சு விடுதான். கோயில் குளத்துக்கு போகிறவா ஆணுக்கு பெண்ணுக்கும் உருப்படி சேலை தொழி கிளி முதுகு தொழியெல்லாம் கழிச்சு விட்ருவான். சாமி பவர்ரா. ஆடாத ஆட்டம் எலுமிச்சம்பழம் கனியை வாங்கி பெண்ணு ஆணும் ஆடிச்சில. இப்போ இவர் எலுமிச்சம்பழம் வீசிட்டார். இப்போ எலுமிச்சம்பழம் வீடான வீட்டில் நெரிச்சி வருது. ஏன்னா கடலவே நெரிச்சி வருதா? புரிதாடா? அடுத்து பூமியை நெரிக்கா பூமியில் விட்டாரா? இப்போ பாடுறா கண்டார ஒளிமனை ஆணும் பெண்ணும் துவச்சி எடுப்பார். முக்கால் சத்தியம்.